ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. சென்னை நீலாங்கரை அருகே என்கவுண்டர் செய்யப்பட்டதாக தகவல். இலங்கையின் 9வது அதிபராக காலை 9 மணிக்கு பதவியேற்கிறார் அனுரகுமார திசநாயக்க. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. தேர்தலில் நமல் ராஜபக்சவுக்கு பின்னடைவு ஏற்பட்டதால் அவரது மனைவி மாமனார் வெளிநாட்டிற்கு தப்பி ஓட்டம். பல அரசியல்வாதிகளும் விமானம் மூலம் தப்பிச் சென்றதாக தகவல். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவுகளிலும் தங்கம் வென்று இந்தியா அசத்தல். தனிநபர் பிரிவிலும் தமிழ்நாட்டின் குகேஷ் உள்ளிட்ட 4 பேர் தங்கம் வென்று சாதனை. AI என்றால் அமெரிக்கர்கள் இந்தியர்கள்தான். நியூயார்க்கில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரதமர் மோடி பேச்சு. AI का मतलब है आर्टिफिशियल इंटेलिजेंस, लेकिन मैं मानता हूं कि AI का मतलब है अमेरिकन इंडियन. திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து விசாரணை நடத்த சிறப்பு குழு. IG தலைமையில் குழுவை அமைத்தார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. எழுத்தாளர் சு வெங்கடேசனின் வேள்பாரி நாவலில் காட்சிகளை படங்கள் வலைத்தொடர்களில் பயன்படுத்த இயக்குநர் சங்கர் எதிர்ப்பு. நாவலுக்கு உரிமம் பெற்றுள்ளதால் மீறி பயன்படுத்துவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. முதல் இன்னிங்ஸில் சதம் விளாசிய அஸ்வின் 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தல். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட சீசிங் ராஜா இன்று என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி சீசிங் ராஜாவை காவல்துறை அதிகாலை நீலாங்கரை அருகே என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்திருக்கிறார்கள். நேற்று ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட ரவுடி சீசிங் ராஜா சென்னை அழைத்து வந்த போது நீலாங்கரை அருகே இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் அருகே அவர் ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில காவல்துறை அந்த இடத்திற்கு அழைத்து சென்ற போது மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து காவல்துறை சுட முயன்றதாகவும் அந்த துப்பாக்கி குண்டுகள் காவல்துறையுடைய வாகனத்தில் பட்டதாகவும் அதற்கு தற்காப்பிற்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் சீசிங் ராஜாவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் அதில் நெஞ்சில் குண்டு காயங்கள் பெற்று சீசிங் ராஜா உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சீசிங் ராஜாவுடைய உடல் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தேடப்பட்டு வந்த ஒரு முக்கியமான குற்றவாளி தான் சீசிங் ராஜா. இவர் ஆற்காடு சுரேஷ், அதாவது ஏற்கனவே இந்த கொலைக்கு காரணமாக சொல்லப்படக்கூடிய ஆற்காடு சுரேஷுடைய ஒரு முக்கிய கூட்டாளியாக இருந்தவர். இவரும் அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் திட்டம் தீட்டிய ஒரு முக்கியமான பிரபல ரவுடியாக இருந்தார். தாம்பரம் அருகே இருக்கக்கூடிய சித்தாலப்பாக்கம் காவல் நிலையத்துல சரித்திர பதிவேடு குற்றவாளியான சீசிங் ராஜா மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில தொடர்ந்து இவர் தலைமறைவாக இருந்த நிலையில் காவல்துறை தனிப்படை போலீசார் தேடி வந்தார்கள். ஏற்கனவே தாம்பரம் போலீசார் போஸ்டர் அடித்தெல்லாம் ஒட்டியிருந்தார்கள். அதாவது சீசிங் ராஜாவை காணவில்லை என்று இவர் பற்றி தகவல் தெரிந்தால் தகவல் தெரிவிக்குமாறு என்று போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டிருந்த நிலையில ஆந்திராவில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் தற்போது வெளியாகிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சீசிங் ராஜா இன்று அதிகாலை
இந்த ஆயுதங்களை எடுக்க சென்ற போது அந்த மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து காவல்துறை சுட முயன்றதாகவும் அதற்கு பதிலாக தற்காப்பிற்காக இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிசிங் ராஜாவுடைய உடல் ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்துல சிசிங் ராஜாவுடைய குடும்பத்தினர் சொல்லக்கூடியது ஏற்கனவே இந்த கொலையில் தன்னுடைய கணவருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும், அதே நேரத்தில் கைது செய்யப்பட்ட தன்னுடைய கணவர் என்கவுண்டர் செய்யப்பட இருப்பதாக ஏற்கனவே அவங்க குடும்பத்தினர் தெரிவித்திருந்த நிலையில இன்று அதிகாலை இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருப்பதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா பார்க்கப்படுது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல். நீலாங்கரை அருகே கால்வாயில் ஆயுதத்தை மறைத்து வைத்திருப்பதாக காவல்துறையிடம் கூறிய சிசிங் ராஜா மீண்டும் காவல்துறையை தாக்கியதால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து காவல்துறையினரை நோக்கி சுட்டதால் சிசிங் ராஜா மீது திருப்பி தாக்குதல் நடத்தியுள்ளனர். சிசிங் ராஜா என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட சிசிங் ராஜா நீலாங்கரை அருகே கால்வாயில் ஆயுதத்தை மறைத்து வைத்திருப்பதாக காவல்துறையிடம் கூறியிருக்கிறார். சிசிங் ராஜாவை அழைத்துக் கொண்டு ஆயுதத்தை பறிமுதல் செய்ய சென்றபோது என்கவுண்டரில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து காவல்துறையினரை நோக்கி சுட்டதால் சிசிங் ராஜா மீது காவல்துறையினர் சுட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் சிசிங் ராஜா இன்று என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். சென்னை நீலாங்கரை அருகே ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆந்திராவில் பதுங்கியிருந்த அவரை நேற்றைய தினம் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 2 பேரை காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றுள்ளனர். பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் ஜூலை 5ஆம் தேதி சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ஜூலை 14ஆம் தேதி முதலாக ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்று அதற்கு பிறகு நடக்கும் 3வது என்கவுண்டர் இது. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய காக்காத்தோப்பு பாலாஜியும் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். இந்நிலையில் தற்போது சிசிங் ராஜா என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்கிறார். என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டு சிசிங் ராஜாவின் உடல் தற்போது ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது ஆணையர் பொறுப்பேற்று நடக்கும் 3வது என்கவுண்டர் இது, இதனை எப்படி பார்க்கலாம்? ரவுடி சிசிங் ராஜா தற்பொழுது என்கவுண்டரில் இன்று அதிகாலை நீலாங்கரை அருகே சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்று இது 3வது என்கவுண்டராக சென்னை மாநகரத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியாக இருந்த ரவுடி திருவேங்கடம் அப்போது விசாரணையில் இருக்கும் போதே கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் கடந்த வாரத்துல பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி வடசென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் தென் சென்னையில ஒரு முக்கியமான ரவுடியாக இருந்த ரவுடி சிசிங் ராஜாவை இன்று அதிகாலையில சென்னை மாநகர போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்திருக்கிறார்கள். ஆணையராக அருண் பொறுப்பேற்று இது 3வது என்கவுண்டர். ரவுடி சிசிங் ராஜாவை பொறுத்தளவு 2021க்கு பிறகு இவர் தலைமறைவாக இருந்திருக்கார். ஏற்கனவே ஒரு 5 முதல் 6 முறை வரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் இந்த ரவுடி சிசிங் ராஜா. A+ சரித்திர பதிவு குற்றவாளியான சிசிங் ராஜாவுடைய முக்கிய தொழில் ரியல் எஸ்டேட் ஆக இருந்திருக்கிறது.